செய்தியின் தலைப்பு உங்களை பற்றிய கர்த்தரின் கண்ணோட்டம். சொல்லாமா? உங்களை பற்றிய கர்த்தரின் கண்ணோட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்க்குற விதம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? வித்தியாசமானவங்களாக பார்க்குறார், மேன்மையானவங்களாக பார்க்குறார். அப்போது ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டமும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்மளை பற்றிய கர்த்தரின் கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிற காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? சவுல் ராஜாவாக கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவனை என்ன செஞ்சான்? கீழ்ப்படியாமையினால தவறி போயிட்டான். இப்போ என்ன செஞ்சாங்க? இன்னொரு ராஜா வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் சாமுவேல் என்ன செய்கிறாரு? ஈசாயின் இடத்துக்கு அனுப்பி அவனுடைய குமாரர்களை ஒருத்தனை நான் ராஜாவா தெரிந்து கொள்ள போகிறேன், நீ அங்கே போய் அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிருன்னு சொல்லி ஈசாயை அனுப்புகிறார். அப்போ போகும்போது அவன் ஈசாய்க்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? 7. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு குமாரர்களாக அவர் சாமுவேல் முன்னாடி இந்த ரேம்ப் வாக் மாதிரி நடத்த விடுறாரு. அப்போ முதல்ல ஒரு பையன் வரான். யார்? எலியாப் வரும்போது அவன் உடனே நல்லா திடகாத்திரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் உடனே பார்த்துட்டு என்ன செஞ்சான்? இவன் தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்க போகிற ராஜாவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அபிஷேக தலத்தை எடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு. என்ன சொல்கிறாரு? வாசிக்கலாமா? சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்குற. அப்போது ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு பாருங்க. முகத்தை பார்க்குறாங்க, அப்பியரன்ஸை பார்க்குறாங்க, இவங்க அழகாக இருக்காங்களா, வெள்ளையாக இருக்காங்களா, கருப்பாக இருக்காங்களா, அப்படி பார்க்குறாங்க. அடுத்தது வெளி தோற்றம், அப்புறம் சரீர வளர்ச்சி, ஹைட் ஆகுறாங்களா, குட்டியாக இருக்கிறாங்களா, நல்லா பலசாலியாக இருக்கிறாங்களா, நோஞ்சானா இருக்காங்களா, அப்படி எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அப்போ பலவீனன் அப்படின்னு சொல்லி சில பேரை ஒதுக்குவாங்க. ஒவ்வொருத்தரோட அப்பியரன்ஸ் வச்சு என்ன செய்வாங்க? கண்ணோட்டம் டிஃபர் ஆகும். அப்போது இங்கே பார்க்குறோம், எலியாபை பார்த்து சாமுவேல் சொல்கிறான், நீ சரீர வளர்ச்சி நல்லா இருக்குது, முகம் வாட்டம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, இவன் தான் ராஜாவாகிறதுக்கு தகுதியானவன், இவன் நல்ல பலசாலியாக இருக்கான், எத்தனை போர் வந்தாலும் இவன் போய் யுத்தம் செஞ்சு என்ன செஞ்சிருவான்? ஜெயிச்சிருவான்னு சொல்லி அவனுடைய வெளி தோற்றத்தை பார்த்து முடிவெடுத்து அபிஷேக தைலத்தை எடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சரீர வளர்ச்சியை பார்க்குற, அதெல்லாம் நான் பார்க்கல, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் என்ன செய்வான்? இப்போ சாமுவேல் என்ன செஞ்சார்? சாமுவேல் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், அவன் ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கல. என்ன பண்ணாங்க? சரீர வளர்ச்சியை பார்க்குறான். ஹல்லேலூயா. வெளி தோற்றம் எல்லாமே எப்படி இருக்கும்? மாயையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆப்பிள் பழம் வெளியே நல்லா பலபலன்னு வேக்ஸை போட்டு சூப்பராக வச்சுருப்பான். ஆனால் வெட்டி பாருங்க, உள்ளே என்ன செஞ்சுருக்கோம்? சிலலாம் புழு பிடிச்சிருக்கும். அப்போது வெளி தோற்றம் எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், பலபலன்ட்டு இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இனிமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா வெளியிருந்து பார்க்குறதுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் என்ன செய்வாங்க? பகை, பொறாமை எல்லாத்தையும் உள்ளே போட்டு டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். எலியாவோட இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் சாமுவேலுக்கு வெளியிருந்து பார்க்குற சாமுவேலுக்கு அது தெரியாது. வெளியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் ராஜாவுக்கு நல்லா தகுதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் முடிவு பண்ணிட்டான். ஆனால் உள்ள எலியாவை எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருப்பான். தாவீதை போல எந்நேரமும் ஆண்டவரை துதிக்கிறவன் அல்ல, தாவீதை போல எந்நேரமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறவன் அல்ல. அவன் என்ன செஞ்சான்? சவுலின் இடத்திற்கு வேலை செய்யறதுக்காக இவங்க சகோதரிகள் எல்லாருமே போகிறாங்க. ஆனால் தாவீது எங்கே இருந்தான்? ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்தான். இப்போ தாவீது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அங்கே போகும்போது அங்கே கோலியாத் அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கான். அவங்க எல்லாத்தையும் நிந்திக்கிறான், ஆண்டவரை நிந்திக்கிறான், அங்கே இருக்கிற மக்களை நிந்திக்கிறான்னு கேள்விப்பட்டப்போ தாவீதுக்கு இருக்க முடியல. ஆனால் அங்கேயே தான் இவங்களும் இருந்தாங்க. யாரு? தாவீதோட சகோதரர்களும் இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா ஜெபத்தினால தோற்கெடுத்திருக்க முடியும், துதியினால தோற்கெடுத்திருக்க முடியும். ஏன்னா தாவீது கூட தான் இவங்களும் இருந்தாங்க. அப்போது தாவீதுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம், தாவீதுக்கு இருந்த அந்த துதிக்கிற அந்த துதி பலிகள் எதுவுமே இவங்களிடத்துல இல்லாதனால தான் அந்த இடத்துல அவங்களால கோலியாத்தை முறியடிக்க முடியல. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இவங்களோட எல்லாரோட இருதயத்தை அறிந்திருந்தனால இவங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் ஒரு குமாரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவன் இடத்துக்கு போகிறான். போகும்போது அங்கே என்ன சொன்னாங்க தாவீதை பற்றி? வாசிக்கலாம் அடுத்த வசனத்தில். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு?
ரிஜெக்ட் பண்ணிட்டே வராரு. இவனையும் நான் தேர்ந்தெடுக்கல, இவனையும் நான் தேர்ந்தெடுக்கல. அப்போ 6 குமார் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. அடுத்தது ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். ஆமா, என் வேலை முடிகிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேங்க, கை நினைக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நீ போய் அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லி அங்கே கட்டளை இடுறான். உடனே என்ன செய்யறாங்க, ஆள் அனுப்பி அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் எப்படி இருக்கான்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லாத்துடைய வெளி தோற்றத்தை அங்கே சொல்லிட்டு வந்தாங்க. நல்ல பலசாலியாக இருக்கிறான், சரீர வளர்ச்சி நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து தாவீதுக்கு வரும்போது என்ன சொல்றாங்க? சிவந்த மேனி, அப்புறம் அழகிய கண்கள், நல்ல ரூபம். இங்கே இருதயத்தை பற்றி சொல்லப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு, எப்போ? அந்நாள் முதற்கொண்டு, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீதின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி தாவீது எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவன் என்னதான் சிவந்த மேனியா அழகா சௌந்தரியவானா இருந்தாலும் அதெல்லாம் சாமுவேலுக்கு தெரியும். வெளியிலிருந்து பார்த்தா தாவீது நல்லா இருக்கான், லட்சணமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. உள்ள இருதயம் யார் அறிவார்? கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால கர்த்தர் உடனே என்ன செஞ்சார்? இவன் தான், இவனை எழுந்து நீ என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன உடனே தாவீது சாமுவேல் என்ன செஞ்சார்? அபிஷேகம் பண்ணார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி இருந்தார். ஆல்ரெடி இறங்கி இருந்தார். யார் மேலே? சவுல் மேலே இறங்கி இருந்த பரிசுத்தாவி விலகி போயிற்று. அது இப்போ யார் மேலே வந்துச்சு? தாவீதின் மேலே வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வெளி தோற்றத்தை வைத்து யாரும் என்ன செய்யக்கூடாது? மதிப்பிட கூடாது. ஆண்டவர் வெளி தோற்றத்தை வச்சு நம்ம ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கல. நம்ம நல்ல பணக்காரங்களாக இருக்கோம், நம்ம இடத்துல நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறதல்ல. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்மளை தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28 வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பணம் இருக்கு, நம்மகிட்ட அந்தஸ்து இருக்கு, ஆஸ்தி இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளலை. நம்மகிட்ட எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாகணும், நம்ம அவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நம்மளை என்ன செஞ்சார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ நமது தகுதியை வச்சு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யல? அழைக்கல, தெரிந்து கொள்ளல. தகுதி இல்லாதவங்களை என்ன செஞ்சாரு? தகுதிப்படுத்து. எப்போ பார்த்தாலும் அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிட்டே பாட்டு பாடிட்டே ஆண்டவர் துதிச்சுட்டே இருக்கான். அப்போ அவன் சின்ன பையன்தான், அவனுக்கு அந்த வயசுக்கு ஒத்த பலன் இருந்திருக்கும். ஆனால் அவனுடைய சகோதரர் இடத்துல நல்ல சரீர வளர்ச்சி இதனால நல்ல பலசாலியாக இருந்தாங்க. அந்த சின்ன பையனை ராஜாவா ஏன் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கணும்? எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க? அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சின்ன பையனை போய் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சின்ன பையனை வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சார்? நல்ல ஒரு பெரிய அரக்கனை வீழ்த்தினார். அப்புறம் ஆடுகளை சாப்பிட வந்த சிங்கம், கரடி எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? தாவீது மேற்கொண்டான். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அவன் வெட்கமடைந்திருந்தான், அவமானப்பட்டிருந்தான். இவன் ஒன்றுத்துக்கு ஆகாதவன் சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க? ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. அத்தனை சகோதரர்களையும் அவங்க அப்பா என்ன செஞ்சான்? ராஜாவின் இடத்துல வேலை செய்யறதுக்கு அனுப்பினவன் சின்ன பையனை மாத்திரம் என்ன செஞ்சான்? ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டான். ஹல்லேலூயா. அப்போ அவன் சின்ன வயசுலேயே அவமானத்தை சந்தித்தவனாக இருந்தான். பலமுள்ளவைகளை, அவனுடைய சகோதரர்கள் பலமுள்ளவர்களாக இருந்ததுனால அவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமான தாவீது என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டு அவன் மூலமாக சமஸ்த இஸ்ரவேலை என்ன செஞ்சார்? ஆளுகை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, புத்திசாலிகளை வெட்கப்படுத்தும்படி என்ன செய்கிறார்? தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அற்பமானவர்களாக, பலவீனர்களாக, இழிவுபடுத்தப்பட்டவர்களாக அப்படியே நம்மளை பார்க்கல. ஆண்டவர் எப்போ எப்படி பார்க்குறாரு? உயர்வான இடத்துல வச்சு பார்க்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவர் எப்போ நம்ம மான்காலங்களை போல உயரத்தில் நடக்க பண்ணுகிறார். வசனம் தெரியுமா? மான்காலங்களை போல என்ன செய்கிறாராம்? உயரத்தில் நடக்க பண்ணுகிறார். அப்போ நம்மளை இப்படியே கீழாவே பார்க்கறதில்ல. ஆண்டவருடைய கண்ணோட்டம் எப்போ எப்படி இருக்கும்?
உயர்ந்த கண்ணோட்டமாக இருக்கும். உயர்ந்த இடத்துல வைத்து நம்மளை என்ன செய்வார்? அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷனுடைய பார்வை அப்படி இருக்காது. நம்மளை விட்டு எப்போவுமே அவன் எப்படி இருக்கணும்? கீழேயே இருக்கணும், மேலே வந்துடக்கூடாது. ஒரு ஸ்டெப்பு மேலே வந்துட்டால் போதும், உடனே பொறாம வந்துடும், வன்கண் வந்துடும், புலிசுனி வைக்க ஆரம்பிச்சிருவான், செய்வனை பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போது ஆண்டவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஆண்டவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது? உயர்வான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துறதுக்காக நம்மளை என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் நம்மளை கீழான எண்ணத்தில் நடத்தலை, அவர் எப்போவுமே உயர்வான எண்ணத்தில் வச்சு பெரிய தரிசனத்தை கொடுத்து, பெரிய திட்டத்தை கொடுத்து, இந்த வழியில் நீ நடந்தால் தான் நான் நினைக்கிற அந்த உயர்வான இடத்துக்கு நீ போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்கிறாரு? கைட் பண்ணிகிட்டே இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை குறித்து மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டம் செயல்பட முடியாதபடிக்கு, அந்த திட்டம் நிறைவேற்ற முடியாதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறான்? ஏதாவது ஒரு வழியில் பூந்து நம்மளை நாமளே அற்பமாக நினைக்கணும், நம்மளை நாமே தாழ்மையாக நினைக்கணும், நம்மளை மேன்மையாக நினச்சிட்டோம்னா அந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரம் போயிடுவோன்னு சொல்லி பிசாசு என்ன செய்கிறான்? நம்மளோட சிந்தனையில் பூந்து நம்மளை எப்போவுமே கீழாவே பார்க்க வைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 18வது வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பென்னோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு குழந்தை பிறக்குது. ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் என்ன செய்து? ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அவங்க அம்மாவுக்கு உயிர் பிரியிற நேரம். அப்போ அந்த நேரத்தில் அவளுக்கு ரொம்ப கடினமாக இருந்ததுனால அவன் என்ன பேர் வைக்கிறா? பெனோனி அப்படின்னு பேர் வைக்கிறான். ஹல்லேலூயா. பெனோனி அப்படின்னா அவளுக்கு பயங்கர வேதனை உண்டானதுனால வேதனையின் மகன், என்ன மகன்? வேதனையின் மகன் அப்படின்னு சொல்லி பெனோனி அப்படின்னு பேர் வைக்கிறான். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு தாய் எப்படி செய்யலாமா? தான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு தாய் அவமானத்தின் பெயர், நிந்தையின் பெயர் வைக்க முடியுமா? ஆனால் அவள் வச்சா. ஏன்னா அவ்வளவு வேதனை அனுபவித்ததுனால சாக போகிறோம், நம்மளால் என்ன செய்ய முடியல, உயிரோடு இருக்க முடியலன்னு சொல்லி அந்த பையனுக்கு நிந்தையின் பெயரை, ஒரு அவமானத்தின் பெயரை அங்கே கொடுத்துட்டு போகிறா, பெனோனி அப்படின்னு சொல்லி. ஆனால் அவள் சாகிறதுக்குள்ளேயே தகப்பன் என்ன செய்கிறான்? பேரை உடனே மாற்றுறான். என்னன்னு? பென்யமீன். ஹல்லேலூயா. வேதனையின் மகனான அவன் இப்போ எப்படி மாறுறான்? வலது கரத்தின் மகன், பலமுள்ள மகன், பலசாலியான மகன்னு சொல்லி அவனுக்கு பென்யமீன் என்று பேரிடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நீ வேதனையின் மகன் வச்சுட்டு போனால் அவன் நித்தமும் என்ன செய்வான்? வேதனையின் மகனாகவே எல்லாரும் கணக்குப்படுவான். டே, உங்கள் அம்மாவை நீ கொன்னவ தானே, உங்கள் அம்மாவை நீ சாகடிச்சவன் தானே, அதனால தான் உனக்கு வேதனையின் மகன் சொல்லி பேர் வச்சிருக்கான்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க? நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. அவன் நித்தமும் வேதனை அனுபவிச்சுனாவே இருப்பான். ஹல்லேலூயா. ஆகவே உடனே என்ன செய்கிறான்? அவனுக்கு பேரை மாத்திரான், பென்யமீன் அப்படின்னு சொல்லி. வலது கரத்தின் மகன். வலது கரம்னு என்னது? அவனுக்கு ஒரு வேல்யூ, ஒரு செழிப்பான காரியத்தை அங்கே வைக்கிறார். அப்போ சூழ்நிலைகள் சில நேரத்தில் நமக்கு அவமானத்தை சந்திக்க பண்ணும்படி, நமக்கு நிந்தைகளை உண்டாக்கும்படி என்ன செய்யுது? சில நேரம் சூழ்நிலைகள் நம்மளை தள்ளுது. அப்போ நம்மளே அறியாமல் நம்மளை கீழானவர்களாக நினைக்கிறோம், நம்மளே அறியாமல் நம்ம தாழ்ந்தவர்களாக நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மளை எப்போவுமே என்ன செய்கிறாரு? உயர்ந்த இடத்துல வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு சில நேரத்தில் நம்மளை அப்படி சிந்திக்க வைக்கிறான். நம்ம சிந்தனைகளில் தேவையில்லாத காரியத்தை போட்டு நீ எப்போவுமே இப்படி தான் இருக்கணும், எப்போவுமே இப்படி தான் இருக்கணும், டவுனாகவே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பிசாசு என்ன செய்கிறான்? நம்மளை அந்த சூழ்நிலைக்கு தள்ளி விடுக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டது? வித்தியாசம் ஆனது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவித்த ஒவ்வொரு வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் என்ன தருகிறாரு? நமக்கு புகழை தருகிறார், கனத்தை உண்டு பண்ணுகிறார். அதுதான் கர்த்தரின் கண்ணோட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷங்க நம்ம எப்போவுமே என்ன செய்வாங்க? நிந்திச்சுட்டே இருப்பாங்க. இவன் எப்போ பார்த்தாலும் அவமானப்பட்டுட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நிந்திச்சுட்டே இருக்கணும், அவன் தூஷணப்பட்டுட்டே இருக்கணும், அவன் கீழே தான் இருக்கணும்னு சொல்லி மனுஷன் விரும்புவான். ஆனால் கர்த்தரின் கண்ணோட்டம் நம்ம எப்போவுமே மேன்மையாக அடைந்திருக்கணும், எப்போவுமே புகழோடு இருக்கணும், எப்போவுமே செல்வாக்கோடு இருக்கணும், எப்போவுமே மகிமையோடு இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய கண்ணோட்டமாக இருக்கிற நபர்களை கொடுத்து பார்க்க போகிறோம். வாசிப்போம். எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனம். இங்கே ஒரு அம்மாவை பற்றி பார்க்குறோம். யாரு? எஸ்தர். ஹல்லேலூயா. ஆமாம், எஸ்தரை கொடுத்து பார்க்கும்போது அவருக்கு யார் இல்லை? தாய் தகப்பன் இல்லை. ஆனால் அந்த பெண் எப்படி இருந்தா? அழகும் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளாக இருந்தால். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது யார் இப்போ குமாரத்தியை எடுத்துக்கிட்டா? அவளுடைய சித்தப்பா மொர்தேகாய் என்ன செஞ்சிட்டாங்க? குமாரத்தியாக எடுத்து அவளை வளர்த்து வராங்க. இப்போ அவளுக்கு உலகம் கொடுத்த பேர் என்னது? உலகம் கொடுத்த பேர் என்னது? அனாதை. எப்படி? அனாதை. தாய் தகப்பன் இல்லை. அவளை வளர்த்துறது யார்? இப்போ சித்தப்பா தான் வளர்த்துறாங்க. அவள் பிறக்கும் போதே அவளுடைய அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க?
இறந்து போயிட்டாங்க. அப்போது உலகம் அவளுக்கு கொடுத்த பேர் என்னது? எஸ்தர் ஒரு அனாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தனக்கென்று ஒரு உயர்ந்த அடையாளம் இல்லை, அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிந்தையான பெயர், ஒரு அவமான சொல் என்னது? நிபச்சொல் என்னது? அனாதை அப்படின்ற ஒரு நிபச்சொல் கொடுக்கப்பட்டது. இப்போ அவங்க 2 பேர் என்ன செய்யப்படுறாங்க? அந்நிய நாட்டில் எங்கே இருக்காங்க? அந்நிய நாட்டு, தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு அந்நிய நாட்டில் சிறைபிடிக்கப்பட்டு வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கென்ற ஒரு சொந்த இடமும் இல்லை. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு நாள் ராஜா வந்து வஸ்திக்கு பதிலாக இன்னொரு பட்டத்து ராணி வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா ஸ்திரீகளையும் என்ன செஞ்சுட்டாங்க? கன்னி ஸ்திரீகளாம் பிடித்து கொண்டு அரண்மனைக்கு வந்து அங்கே தங்க வச்சுருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தர் யார்? எஸ்தர். ஹல்லேலூயா. அப்போது இந்த எஸ்தர் தனக்கென்ற ஒரு அடையாளம் இல்லாமல், தனக்கென்ற ஒரு உயர்ந்த திட்டம் இல்லாமல், மேன்மையான திட்டம் இல்லாமல், அவள் லைஃப் போகிற போக்கில் அவள் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மொர்தெகாயும் அப்படி தான். மொர்தெகாய் தன்னை குறித்த ஒரு திட்டம் இல்லாமல் அரண்மனை வாசலில் எப்போவுமே என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? காவல் காத்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இவங்க 2 பேரும் தங்களை குறித்ததான திட்டம் எதுவும் இல்லைனாலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்க. இவங்க தங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? நேர்த்தியாக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஏற்ற வேலை வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? உயர்த்தப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போது இங்கே கர்த்தர் அவங்களை கொடுத்த கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் 15வது வசனம். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்போ முதல்ல அவள் இருந்த இடத்துல சுற்றி இருக்கவங்க எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? அவளை அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை பெண்ணாக பார்த்தாங்க. ஆனால் இங்கே அரண்மனைக்கு வந்த பிறகு அவள் ஒரு அடிமை பெண்ணு மாதிரி பார்க்கப்பட்டா. இன்னும் கொஞ்ச நாள் போக 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 அவளுக்கு என்ன கிடைத்ததான்? அவளை பார்க்குற எல்லார் கண்களையும் அவளுக்கு தயவு கிடைத்தது. நம்ம குறித்துதான ஒரு நிபச்சொல் இருக்கும், நம்மளை குறித்துதான ஒரு அவமான சொல் இருக்கும். நம்ம போகிற பக்கம்லாம் அடிமை வேலை பார்த்துட்டு இருப்போம், போகிற பக்கம்லாம் அவங்கள சார்ந்திருப்போம். ஆனால் அவர்கள் கண்களில் நமக்கு என்ன செய்யும்? என்ன செய்யும்? தயை கிடைக்க செய்வார். அது யார் கிடைக்க செய்கிறார்? நமக்கு ஆண்டவரே நமக்கு என்ன செய்கிறாரு? பார்க்குற எல்லார் கண்களையும் தயை கிடைக்கிறதுனால நம்ம அப்படி அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் எங்கே போவோம்? உயர்ந்த இடத்துக்கு போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. எஸ்தருடைய வாழ்க்கை பயணம் கடினமானதாக இருந்தது. மொர்தெகாயோட வாழ்க்கை பயணம் கடினமாக தான் இருந்தது. ஆனால் கடினமாக இருந்தாலும் கர்த்தரை அவங்க பற்றி கொண்டதுனால எல்லாருடைய கண்களிலும், எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தயவு கிடைத்தாலே போதும், நம்மளுக்கு அடுத்தடுத்து ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். தயவு கிடைக்காதனால தான் இந்த இடத்துக்கு போனால் இதை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம போகிற பக்கம்லாம் தயவு கிடைக்க. ஆமாம், இங்கே எஸ்தர் நினச்சி பார்க்கல எதிர்பாராத நேரத்தில். ஆனால் தேவன் என்ன செஞ்சார்? அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்து அவளை உயர்த்தி வச்சார். வாசிக்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும், இதுதான் அவளுக்கு கிடைச்ச தயவு. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலாம். அங்கே அவங்க நாட்டில் இருந்த எல்லா கன்னி ஸ்திரீகளையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஹல்லேலூயா. இது 2வது. முதல்ல என்ன கிடைச்சது? எல்லார பார்க்கலாம் அவளுக்கு அன்பு கிடைச்சது. முதல்ல அவள் அனாதைன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. தாய் தகப்பனுடைய அன்பு இல்லை, அங்கே சித்தப்பாவோட அன்பு மட்டும்தான். அதுவும் முழுமையாக கிடச்சிருக்காது. அவங்களும் வேலை ஓடி இருப்பாங்க. அப்போது அவளுக்கு இது என்ன கிடைச்சது? அவள் இழந்ததான ஒரு அன்பு. ஆண்டவருக்கு தெரியும் அவள் என்னெல்லாம் இழந்திருக்கா, என்னெல்லாம் அவள் விரும்பி இருக்கிறா, ஏங்கி இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய கண்ணோட்டத்தில் அவளுக்கு என்ன கிடைக்கணும்? அன்பு கிடைக்கணும். ஹல்லேலூயா. அப்போது சகல ஸ்திரீகளை பார்க்கலாம் எஸ்தர் மேல் என்ன செஞ்சார்? ராஜா அன்பு வைத்தான். முதலாவது அன்பு கிடைத்தது. 2வது சகல கன்னிகைகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ராஜா என்ன செஞ்சான்? தயவும் பட்சமும் அன்பும் வஸ்தி மேலே வச்சதை காட்டிலும், சகல ஸ்திரீகள் மேலே வச்சதை காட்டிலும் இப்போ யார் மேலே வைக்கிறான்? எஸ்தர் மேலே வைக்கிறான். அதுக்கு காரணம் ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, எல்லாருடைய கண்களும் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல அவளுக்கு கிடைச்சது பரிபூர்ண அன்பு. 2வது அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. 3வது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீயாக்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எஸ்தர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். முதல்ல அவளுக்கு கிடைக்காத அன்பு கிடைச்சது. 2வது அவளுக்கு எல்லாருடைய பார்வையிலையும் தயவும் பட்சமும் கிடைச்சது. 3வது காரியம் அவள் லைஃப்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டான். ஒரு அனாதையான பெண்ணு, எங்கேயோ கிடந்த பெண்ணு, அதுவும் புறஜாதிய பெண். அவங்களுடைய பார்வையில், அகாஸ்வர ராஜா பார்வையில் அவள் ஒரு புறஜாதிய பெண். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயை என்ன செஞ்சான் இவன்? வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ராணியாக்கினான். ஹல்லேலூயா. 120 நாடுகளுக்கு ராஜா தான் யாரு?
அகாஸ்வேரு. அப்போ அந்த ராஜாவுடைய மனைவி இப்போ 120 நாடுகளுக்கு என்னது பட்டத்து ராணி. இனிமேல் யாராவது அவள் அனாதன்னு சொல்லுவாங்களா? என்னன்னு சொல்லுவாங்க? ராணி. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய கண்ணோட்டம். ஹல்லேலூயா. அப்போது எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையில் கடினமாக இருந்தாலும் அந்த பாதையில் எல்லாவற்றிலேயும் யார் என்னன்னாலும் சொல்லிட்டு போகட்டும், நான் எப்படி இருப்பேன், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன், அவ்வளோதான். அவளை அந்த உண்மைக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு, பெரிய ரிவார்ட் தான் என்னது? ராணி அப்படிங்கிற பட்டம். ஹல்லேலூயா. அப்போது அவளுக்கு கிடைத்தது முதலாவது என்னது? பரிபூரண அன்பு. ரெண்டாவது அதிக தயவு. எப்படி? அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. மூன்றாவது பட்டத்து ராணி என்கிற அந்தஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது அவளுடைய சித்தப்பா யாரு? மொர்தெகாய். மொர்தெகாய்க்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? ஏன்னா அவளை வளர்த்துனவங்க. அப்போது மொர்தெகாய் அரண்மனை வாசலில் ஒரு சாதாரண வேலைக்காரன் மாதிரி தான். அப்போது இங்கே அரண்மனை வாசலில் மொர்தெகாய் என்ன செஞ்சுருக்காரு? உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அங்கே காவல் காக்கிற 2 பேர் அகாஸ்வேரு ராஜாவை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி, கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கள பிளான் பண்ணி வச்சிருக்கிறத மொர்தெகாய்க்கு இப்போ என்ன செஞ்சது தெரிஞ்சதுனால எஸ்தர் இப்போ அரண்மனையில் இருக்கிறா. அப்போ எஸ்தர்கிட்ட சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க, அகாஸ்வேரு ராஜாவை பாதுகாத்து இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இதுதான் அவன் மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்ததான நன்மை. ஆனால் இந்த விஷயம் ராஜாவுடைய காதுக்கு போகலை. ஆனால் நாளாகம புஸ்தகத்தில் அந்த கவுண்ட் எல்லாம் எழுதி வைப்பாங்க. அப்போது அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மொர்தெகாய் இப்படி ராஜாவுக்கு நன்மை செஞ்சான், அவரை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. இப்போ இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு தெரியாது, எஸ்தருக்கு தெரியும். எஸ்தரும் ராஜா கிட்ட என்ன செய்யலை, இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. ஹல்லேலூயா. இப்போ மொர்தெகாய் அப்படியே பொறுமையாக இருக்கான், எதுவுமே பார்க்கல, நம்மளை வந்துட்டு கனப்படுத்தலை, நம்ம செய்த நன்மையை கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாலும், அந்த நினச்சி பார்க்காத கூட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் அவன் என்ன செய்தான், பொறுமையாக தன்னுடைய வேலைக்காக காத்திருந்தான். எப்போவாது ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம மேலே இறக்கம் வச்சு நம்மளை இந்த இடத்துலேருந்து கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், பொறுமையாக காத்திருந்தான். அப்போது அந்த இடத்துல மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்ததான நன்மை மற்றவர்கள் மத்தியில் ஒரு நினச்சி பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு எல்லாமே மறக்கப்பட்டிருந்தது. மறக்கப்பட்டிருந்த காரியம் ஒரு நாள் ராஜாவுக்கு என்ன செய்யப்பட்டாங்க, நினைவுபடுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நினைவுபடுத்தின போது அவனுக்கு கிடைச்ச மேன்மை எப்படி பார்க்கலாமா? 6வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். வந்து செய்யப்பட வேண்டிய காரியம், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு அவன் போடுற ட்ரெஸ்ஸு, அவன் போடுற கிரீடம், அவன் போடுற எல்லாத்தையும் கொடுத்து, அவன் போகிற குதிரை எல்லாத்தையும் கொடுத்து அவன் என்ன செய்யணும், ராஜாவோட பிரதான பிரபு யார்? ஆமான். ஆமான் மூலமாக இப்போ என்ன செய்யப்படணும், மொர்தெகாய்க்கு இவ்வளவு காரியத்தையும் செஞ்சு ஆமான் நகர வீதியில் இவன் அப்படியே கூட்டிட்டு ஒரு பவனி வரணும். ஹல்லேலூயா. ஆமாம், மொர்தெகாய் கனவீனப்படுத்தப்பட்ட இடத்துலையே அவன் என்ன செய்கிறார், ஆண்டவர் ராஜா விரும்புகிற, ராஜா போடுகிற எல்லா ஆபரணங்களையும் போட்டு ஒரு ராஜாவை போல அந்த மக்கள் மத்தியில், அவமானப்படுத்தின மக்கள் மத்தியில், தான் செய்த நன்மைகளை மறந்த மக்கள் மத்தியில் என்ன செய்கிறார், ஆண்டவர் கொண்டு போகிறார். எதுக்காக? மொர்தெகாய்னு ஒருத்தர் இருக்கிறான் இங்கே, அவனை நான் உயர்த்தி இருக்கிறேன் பாருன்னு சொல்லி எல்லார் கண்களையும் படுகிற விதமாக இப்போ ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் போய் வரான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். 10வது வசனம். ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் வாசலில் உட்கார்ந்திருக்கிற அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமா? அரண்மனை வாசலில் உட்கார்ந்துருக்கிற. இப்போ வரைக்கும் மொர்தெகாய் அரண்மனைக்குள்ளே வரல. எங்கே இருக்கான்? அரண்மனை வாசல்லே உட்கார்ந்துட்டு ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி பொறுமையாக காத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவன் என்ன செய்யலை, மறக்கலை. மொர்தெகாய்க்கு ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்யப்படுகிற காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யலை, சும்மா இருக்கல. ஹல்லேலூயா. ஆமாம், ராஜா ஆமானுக்கு கட்டளையிடுகிறான், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். ஒரு காரியம் என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாவற்றையும் செய்து நேர்த்தியாக அவன் என்ன செய், கூட்டிகிட்டு வந்து விடு அப்படின்னு சொல்லி ராஜா என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். 11வது வசனம். மொர்தெகாயை அலங்கரித்து குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். இப்போ ராஜா சொன்னபடி ஆமான் என்ன செஞ்சுட்டான், மொர்தெகாயை அலங்கரித்து அவன் குதிரையில் ஏற்றி ராஜா மரியாதையோடு என்ன செஞ்சுட்ருக்கான், நகர வீதிலாம் உலாவிட்டு திரும்ப கொண்டு வந்து விடும்போது சொல்கிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு
இப்படி தான் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வசனம், இதுதான் முக்கியமான காரியம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஹல்லேலூயா. இப்போ ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனான மொர்தெகாய்க்கு பல ராஜ காரியங்களை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து உலாவிட்டு திரும்ப கொண்டு வந்து இருந்த இடத்துல விட்டாச்சு. இப்போ அவனுக்கு அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தெகாயின் அல்ல, ராஜ மேன்மை, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அந்தஸ்து கிடைச்சது. அவன் போயிட்டு வந்து அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்துட்டான். இப்போ கூட்டிகிட்டு போனவன் எங்கே போகிறான்? முக்காடிட்டு கொண்டு வீட்டுக்கு போனானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக செயல்பட நினைச்சான். ஆனால் ஆண்டவர் அவனை விடலை. ஆமானுக்கு ஒரு தலைகுனிவு வரணும்ன்ட்டு அவன் யார் கண்ணிலையும் படக்கூடாது. நமக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நேர்ந்துருச்சே, நம்ம போய் இன்னொருத்தனுக்கு அடிமை வேலை பார்த்துட்டு வரோமேன்னு சொல்லி சஞ்சலப்பட்டு தன் முகத்தை மூடினாக முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய கண்ணோட்டம். நம்மளை எதிர்க்கிற சத்ருவை முக்காடிட்டு திரும்ப போக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம முன்னாடி அப்படியே தலை நிமிர்ந்து நடந்துக்கிட்டு நம்மளை தூஷிச்சுட்டு அவமானப்படுத்திட்டு நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒரு நாளில் அவன் தூஷணங்கள் மத்தியில் நம்மளை உயர்த்திட்டு அவனை முக்காடிட்டு திரும்பி போக பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய கண்ணோட்டம். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், 13வது வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவிக்கும் சிநேகிதருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். இதுதான்ப்பா உன்னுடைய ஆரம்பம். நீ தோல்வியை சந்திக்கிறதுக்கான ஆரம்பம் இதுதான். நீ மொர்தெகாயை கூட்டிகிட்டு போய் நகர வீதியில் எல்லாம் உலாவி ராஜ மேன்மேட கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்க. விட்ட நீ இப்போ என்ன திரும்பி எப்படி வந்திருக்க? முக்காடிட்டு யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது, அவமானப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி பயந்து ஓடி வந்திருக்கிற. இதுதான் உன்னுடைய தோல்வியின் ஆரம்பம். நீ மொர்தெகாய்க்கு முன்பாக என்ன செஞ்சிருக்க? தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். ஹல்லேலூயா. மனைவி மூலமாகவே ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், எப்போ உன்னோட தோல்வி ஆரம்பம், இதுக்கு மேலே நீ அவனை டச் பண்ணாது. ஏன்னா அவன் யூத குலம். என்ன குலம்? யூத குலம், ஆண்டவருடைய பிள்ளை. அவனை டச் பண்ணனா நீ அவனை மேற்கொள்ளாமல், எப்படி? நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம போய் அவனுக்கு மிரட்ட தேவையில்லை, ஒரு த்ரெட்டனிங் கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க, நான் இப்படி பயந்தடிச்சு முக்காடிட்டு யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு பயந்து போய் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்களுக்குள்ளேயே சொல்லுவாங்க, நீ தோற்று போயிடுவே, இதுக்கு மேலே தாங்க மாட்டேன், உன்னோட லெவல் இவ்வளோதான், இதுக்கு மேலே போனேன்னா உன்னை போட்டு தள்ளிடுவாங்க, நீ தாழ்ந்து போவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்மை உயர்த்த நினைத்தால் ஒருவனால என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மொர்தெகாயை உயர்த்தணும்னு நினச்சிட்டாரு, எஸ்தரை உயர்த்தணும்னு நினச்சிட்டாரு. ஆமான் தடுக்க முயற்சி பண்ணான், ஆனால் எப்படி போனான்? முக்காடிட்டு கொண்டு போனான். ஹல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு முன்பதாக, மொர்தெகாய்க்கு முன்பாக ஒரு விரலையும் ஆட்ட முடியாது. ஆண்டவர் உயர்த்தணும்னு நினச்சிட்டாரு. ஆண்டவர் உயர்த்தணும்னு நினச்சிட்டா ஒரு மனிதனாலையும் அது தடுக்கவே முடியாது. மொர்தெகாயை உயர்த்தின ஆண்டவர், எஸ்தரை உயர்த்தின ஆண்டவர் நம்மளை உயர்த்த என்ன செய்வார்? போதுமானவராக இருக்கிறார். ஆமாம், நம்மளுக்கு எதிராக இருந்தவங்க முக்காடிட்டு கொண்டு திரும்பி போக பண்ணுவார். நம்ம எப்படி இருக்கணும்? சும்மா இருந்தால் போதும். மொர்தெகாய் ஏதாவது செஞ்சானா? என்ன பண்ணா? அரண்மனை வாசலில் உட்கார்ந்துருந்தான். தன்னுடைய வேலை என்ன? அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தான். எஸ்தர் என்ன பண்ணாங்க? உபவாசம் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்க போய் போராடலை. ஆமான் கிட்ட போய் இப்படி பண்ணக்கூடாது, நான் யூத கொலாம், நீ என்ன இப்படி பண்ணக்கூடாது, எதுவுமே பேசல. ஆமான் கிட்ட ஒரு வார்த்தை பேசல. சோறு போட்டா. என்ன போட்டா? போட்டால இல்லையா? எஸ்தர் என்ன பண்ணாங்க? விருந்துக்கு கூப்பிட்டாங்க. ஆமான விருந்து கூப்பிட்டாங்க. அகாசுராஜா விருந்து கூப்பிட்டாங்க. ராஜாவும் கேட்குறான், எப்போ உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுடைய தயவு எனக்கு கிடைச்சா போதும், உங்களுடைய கிருபை எனக்கு கிடைச்சா போதும். அப்போ ஒரு வேலை வந்தது, செங்கோல் நீட்டப்பட்டது. எஸ்தருக்கு நேரம், நீ பேச வேண்டிய நேரம் இது. நீ இப்போ பேசாமல் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு சகாயமோ வேறொரு இடத்துலேருந்து எழும்போம். வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் வந்தா, இப்போ எஸ்தர் பேசினா எஸ்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வருவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு பதிலாக ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வந்துடும். ஆகவே நம்ம பேச வேண்டிய நேரத்தில் பேசிட்டு ஆண்டவர் நம்ம மூலமாக வார்த்தையில கிரியை செய்வோம். அரண்மனை வாசலில் சும்மா உட்காந்துருந்தா மொர்தெகாய், அரண்மனைக்குள்ளே சும்மா உட்காந்துருந்தா எஸ்தர். அவங்க மூலமாக ஆண்டவர் கிரியை செய்தார். இப்போ ஆண்டவருடைய கண்ணோட்டமானது வெட்கத்துக்கு பதிலாக நமக்கு புகழும் கனமும் உண்டாக வேண்டும் என்று. ஆமாம், வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்க செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாயையும் எஸ்தரையும் நிபச்சொல்கள், அவமான சொற்கள் எல்லாவற்றையும் மாற்றி வெட்கத்துக்கு பதிலாக அவங்களுக்கு சிங்காரத்தை கொடுத்து அவர்களை அழகுபடுத்தினார். அதுதான் ஆண்டவருடைய கண்ணோட்டமாக இருந்தது. 2வது காரியம் பார்க்க போகிறோம், ஆசீர்வாதத்தை பற்றிய கர்த்தரின்
கண்ணோட்டம். முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? புகழ் கணம் பற்றிய கர்த்தரின் கண்ணோட்டம். ரெண்டாவது ஆசீர்வாதத்தை பற்றிய கர்த்தரின் கண்ணோட்டம். ஹல்லேலூயா. ஆமாம், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை தான். முதல்ல புகழ் கணம் பார்த்தாச்சு, மொர்தேகாய் எஸ்தரை பார்த்தோம். இப்போ அப்பா பையனை பார்க்க போகிறோம். யார் அப்பா பையன்? யாக்கோபு யோசேப். ரெண்டு பேருக்கும் ஒரே பாதை தான், ஆனால் வேற வேற ப்ராப்ளம். எப்படி? ஒரே பாதை, வேற வேற பிரச்சனைகள். ஹல்லேலூயா. ஆமாம், யாக்கோபு யோசேப். இப்போ யாக்கோபுக்கும் தனிமையை சந்திச்சான். தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு விலகி ஓடி போனான். இப்போ தனிமையின் பாதையில் போனான். யோசேப்பும் எப்படி? தகப்பன் வீட்டை விட்டு அடிமை தேசத்துக்கு போயிட்டான், எகிப்து தேசத்துக்கு போயிட்டான். இப்போ அவனும் தனிமையின் பாதையை சந்திக்கிறான். அப்போ குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலை ரெண்டு பேருக்கு என்ன செய்யுது? ஏற்பட்டது. ரெண்டாவது பகைக்கப்பட்டாங்க, ஒதுக்கப்பட்டாங்க. யாக்கோபு என்ன செஞ்சான்? யாக்கோபுக்கு சண்டை வந்து யாக்கோபு என்ன செஞ்சிட்டான்? பகைச்சிட்டான். நீ என் சகோதரில், அவனை எங்கே பார்க்க நாங்கள் வெட்டி துண்டாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பகையோட சுற்றிட்டு தெரிஞ்சான். எங்கே போனாலும் கத்தியோட சுற்றிட்டு தெரிஞ்சான். யாக்கோபு எங்கேயா பார்த்தா வெட்டி போட்டணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரருக்கு என்ன இருந்தது? பகை இருந்தது. பகையோடு இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? ஒதுக்கப்பட்டாங்க. யாக்கோபு யோசேப்புக்கும் ஒதுக்கப்படுற நிலைமை வந்துச்சு சகோதரர்களை விட்டு. ஹல்லேலூயா. இப்போ முதல்ல தனிமையின் பாதையை சந்திச்சாங்க, ரெண்டாவது பகைக்கப்பட்டாங்க, மூன்றாவது ஏமாற்றத்தை சந்திச்சாங்க. ராகேல கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு? லேயால கொடுத்துட்டாரு. அடுத்தது சம்பளத்தை 10 முறை என்ன செஞ்சாங்க? மாத்தினாங்க. அப்ப இப்படிப்பட்டதான ஏமாற்றங்கள் என்ன செஞ்சான்? யாக்கோபு சந்திச்சான். சிறைச்சாலையில ரெண்டு பேரை அவன் மீட் பண்ணான். யாரு? பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி சந்திச்சான். ஹல்லேலூயா. அப்ப அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு கனவு வந்துச்சு. கனவு வந்தப்ப விளக்கம் கொடுத்தான். நீ உயரத்துக்கு போவ, நீயே செத்து போயிடுவ அப்படின்னா. அதில் ஒருத்தன் உயரத்துக்கு போனான், ஒருத்தன் செத்து போயிட்டான். நீ நல்ல நிலைமைக்கு வரும்போது என்ன செய்யணும்? நினைவு கூறுன்னு சொன்னான். நினைவு கூர்ந்தானா? ஆனால் யோசேப்பு எதிர்பார்த்தான். நினைவு கூர்ந்து நம்மளை எப்படியும் அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியில் கொண்டு வந்துடுவான், நம்ம அப்பா அம்மா பார்க்க போவோம், நம்முடைய சொந்த நாட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு காரியம் அவன் யோசிச்சு வச்சுருந்தான். ஆனால் என்ன செஞ்சுருக்கான்? அவன் ஏமாற்றிட்டு மறந்து போயிட்டான். அப்போ இவன் ஒரு ஏமாற்றம் சந்திக்கிறான். எப்படியாவது யார் மூலமாவது நம்ம என்ன செய்வோம்? இந்த இடத்த விட்டு போயிடுவோம், இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியில் வந்துடுவோன்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ஏமாற்றத்தை சந்திச்சான். 4வது உபத்திரவங்களை, கஷ்டங்களை சந்திச்சான், பாடுகளை சந்திச்சான். யாக்கோபுக்கு அடுத்து அங்கேருந்து கிளம்பி வரும்போது எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சிது. கிளம்பி வரும்போது இப்போ யார் ஆப்போசிட்டில் வரா? ஏசா வரான். ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஆசீர்வாதமாக இருந்தான். 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடச்சிது. ஓகே, நமக்கு ஆசீர்வாதம் கிடச்சிச்சு, நம்ம நாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும்போது எங்கே வராங்க? ரெண்டு பேரும் சண்டை போடுற ஒரு இடத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம் போனால் ஏசா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆற்றுக்கு இந்த பக்கம் இவன் ஆண்டவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. அப்போ ஆற்றுக்கு இந்த சைடு உட்காந்துட்டு இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்காக காத்து கொண்டு வெயிட் பண்ணிட்டு ஆண்டவர் எப்படியா நம்ம இடத்துல பேசுவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே பாதையில தான் பிரயாணப்பட்டு போறாங்க. ஆனா ரெண்டு பேரும் வேற வேற விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இவர்களை குறித்ததான கண்ணோட்டம் என்ன வச்சிருந்தாருன்னு சொன்னா, அவங்க உயர்த்தப்படணும், அவங்க மேன்மைப்படணும், அவங்க சந்திச்ச எல்லா காரியத்திலிருந்தும் வெளியில் வரணும். முதல்ல தனிமையை சந்திச்சாங்க, குடும்பத்தோட இல்லாம வேற வேற தேசத்துல வேற வேற திசையில் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன செய்யணும்? ஒன்னாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முயற்சி செய்து 32வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9-10. ஆண்டவரிடத்துல இப்ப ஜெபம் பண்றான் யாக்கோபு. என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, பாத்திரன் அல்ல. எப்படி போனா? நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எல்லா கஷ்டத்தின் மத்தியிலேயும் அவன் திரும்பி எப்படியாவது குடும்பத்தோடு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வரும்போது நடுவில் யோர்தான் வந்தது. யோர்தான் நதிக்கு இந்த சைடு அவன் ஏசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் கேள்விப்பட்ட போது, ஏசாவின் கைக்கு என்னையும் என் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சரணடைந்து கேட்கிறான். நான் இந்த யோர்தானுக்கு எப்படி வந்தேன்? வெறும் கையுமாய், கோலும் கையுமாய், ஒண்ணுமே வேற என்கிட்ட இல்லை. நான் குடும்பத்தை விட்டு பிரிந்து என் சகோதரனுக்கு பயந்து இந்த யோர்தான் இடத்துல வரும்போது எப்படி வந்தேன்? கோலும் கையுமா வந்தேன். இப்போ திரும்பி இதே யோர்தானுக்கு வரும்போது நான் 2 பரிவாரங்களுக்கு அதிபதியாக வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ யாருக்கு பயந்துட்டு இருக்கிறேன்? ஏசாவுக்கு பயந்துட்டு இருக்கேன். அந்த பயம் இன்னும் போகலை. யோர்தானுக்கு வரும்போதும் ஏசாவுக்கு பயந்து வந்தான். திரும்ப யோர்தானுக்கு ரிட்டர்ன் வரும்போது ஏசாவுக்கு பயந்து
வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ இந்த பயம் போகணும்னு சொல்லி ஆண்டவரத்தில் என்ன செய்கிறான், எப்படியாவது ஏசாவுக்கு என்ன தப்புவீங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. அவன் விடலை. நீர் என்னை ஆசீர்வதித்தருளிய நான் உண்மை போக விடேன்னு சொல்லி அடுத்தது 32வது அதிகாரம் கடைசியில் பார்க்குறோம் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். நான் ஆசீர்வதிச்சா மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கு போவேன், இல்லைனா யோர்தானுக்கு தாண்டி நான் போகவே மாட்டேன், யோர்தான்கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விடிகிற வரைக்கும் ஆண்டவருடைய காலை விடலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிடுச்சு. எப்பா நீ விடுப்பா, விடிஞ்சு போச்சு, நான் போகிறேன் கெஞ்சுறாரு. விடலையே. என்ன செஞ்சான், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார், யாக்கோபு அப்படிங்கிற பேர், எத்தன் அப்படிங்கிற பேர், ஏமாற்றுபவன், ஒதுக்கப்பட்டவன் அப்படிங்கிற அந்த பேரை மாற்றி இப்போ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். யாக்கோபு இதுக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தனாலும் இப்போ ஆண்டவரை நீங்கள் தான் கிரியை செய்யணும் என் வாழ்க்கையில், நீங்கள் செஞ்சாதான் ஏசாவுக்கிட்டேருந்து என்னால் தப்பிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவரத்தில் போராடினால அவனுடைய லைஃப்பை ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணதுனால தான் இவனுக்கு என்ன பேர் வந்துச்சு, இஸ்ரவேல். ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால இஸ்ரவேல் அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பேரை வச்சு. இப்போ இந்த இடத்துல யோசேப்பு குறித்து பார்க்க எடுத்தோடனே என்ன ஆரம்பிச்சது, 19வது வசனத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ யார் வராங்க, சொப்பனக்காரன். யாக்கோபு குறித்து என்ன சொன்னாங்க, எத்தன். ஹல்லேலூயா. எத்தன் அப்படின்னா ஏமாற்றுபவன். அவன் நல்லா ஏமாற்றுவான், ஏமாற்றி தான் அவன் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டான், பறித்து கொண்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எத்தன் ஏமாற்றுபவன் பேர் உலகம் கொடுத்தது. உலகத்தினுடைய கண்ணோட்டம் அவன் ஏமாற்றுபவன். இங்கே உலகத்தினுடைய கண்ணோட்டம் யோசேப்பு குறித்து என்னது, சொப்பனக்காரன். ஹல்லேலூயா. அப்போது அவன் சகோதரர்கள் சொல்கிறாங்க ஏதோ சொப்பனக்காரன் வரான். யார் சொப்பனக்காரன் வரான், அவனை என்ன பண்ணணும், 20வது வசனத்தில் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் கொலை பண்ணிடணும். ஹல்லேலூயா. எப்படி கொலை பண்ணிடணும், சொப்பனக்காரன் வரான், நமக்கு எதிராக பேசுகிறவன் வரான், அவனை கொலை பண்ணிடணும்னு சொல்லி இப்போ கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. உலகத்தினுடைய கண்ணோட்டம் அப்படி தான், ஒரு லெவலில் கொலை பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டது, யோசேப்பை நீங்கள் கொலையெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் என்ன செய்யுங்க, விற்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு எண்ணத்தை போட்டு யோசேப்பை இந்த இடத்துலேருந்து நாடு கடத்தி அந்த இடத்துல அந்நிய தேசத்தில் அவனை உயர்த்தணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய கண்ணோட்டமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்து அங்கே நம்மளுடைய உயர்வை எல்லாரும் பார்க்கும்படிக்க செய்கிறது தான் ஆண்டவருடைய கண்ணோட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 41வது அதிகாரம் 39ல் 44 வரைக்கும். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டு அவனை கொடுத்தி தரித்து கூறுவித்து முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது ஆசைக்க கூடாது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோசேப்புக்கு கிடைத்த அந்தஸ்து பாருங்க, எவ்வளவு பெரிதான அந்தஸ்து. அடிமை எண்ணப்பட்ட அந்நிய தேசத்தில் அவனை எவ்வளவா ஒடுக்கியிருப்பாங்க, எத்தனை அதிகாரிகள் அவனை தூஷிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் அவனை அடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாவற்றுக்கும் மத்தியில் அதே இடத்துல அரண்மனையில் வைத்து உன்னை போன்ற ஒரு விவேகம் உள்ளவன், உன்னை போன்ற ஒரு ஞானம் உள்ளவன், உன்னை போல தேவ ஆவியை பெற்றவன் ஒருவனும் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி அறிக்கை செய்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ மேன்மையை கொடுத்து இந்த தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். அரண்மனையில் மாத்திரம்தான் பார்வோன் பெரியவன். ஹல்லேலூயா. அரண்மனையில் மாத்திரம்தான் பார்வோன் பெரியவன். தேசம் முழுக்க இப்போ யார் அறியப்பட்டா?
யோசேப்பு. எங்கேயோ ஒரு சின்ன தேசத்துல இருந்த யோசேப்பை கர்த்தர் காரணம் இல்லாம எகிப்து தேசத்துக்கு கூட்டிட்டு வரல, காரணத்தோடு சகோதரர்கள் மூலமாகவே எகிப்து தேசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க வச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவன் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கணும், கடினமான பாதையில நடக்கணும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் யோசேப்பு பொறுமையா இருந்தான். கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துவான்னு விசுவாசிச்சான். விசுவாசித்த பலனுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், ஏற்ற வேளையில அரண்மனை முழுவதுக்கும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் அவனுக்கு கிடைச்ச மேன்மனை தெரியுமா? உன் உத்தரவு இல்லாமல் அவன் முன்னாடி யாரெல்லாம் கையாட்டி பேசுனாங்களோ, யாரெல்லாம் அவனை அடித்தாங்களோ, யாரெல்லாம் அவனை நிந்திச்சாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி உன் உத்தரவு இல்லாமல் இனிமேல் யாரும் என்ன செய்யக்கூடாது, கையையோ காலையோ ஆசைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த அந்தஸ்து. ஹல்லேலூயா. இது அந்நிய தேசத்தில் யோசேப்புக்கு கிடைத்த அந்தஸ்து. அடுத்து அவனுடைய தேசத்தில் கிடைத்த அந்தஸ்து பார்க்கலாம். 49வது அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வில் வீரர் என்று சொல்லப்பட்டவர்கள் யாரு? அவனுடைய சகோதரர்கள். வில் வீரர் அவனை மனமடி உண்டாக்குனாங்க, தூஷிச்சாங்க, நிந்திச்சாங்க. அவங்க மத்தியில் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனுடைய வில்ல உறுதியாக நிற்க பண்ணினார். அவன் வில் என்ன செய்யல, ஒருபோதும் உடைந்து போகல. வில்லுல அவ்வளோ பலன் இருந்தது. ஏன்னா யோசேப்பு அந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பி இருந்தான். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன என்ற வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவா உலகம் இவங்க 2 பேரையும் பகைச்சதோ அவ்வளவா ஆண்டவர் அவங்களை மேன்மைப்படுத்தி வச்சாங்க. ஹல்லேலூயா. யாக்கோபையும் அவனுடைய சொந்த சகோதரன் பகைச்சான், அவனுடைய சொந்த குடும்பத்தாரை விட்டு விலகி போக நேர்ந்தது, நிறைய கடினமான பாதைகளை சந்திச்சான். யோசேப்பும் அதே போல சகோதரர்கிட்ட விலகினா, அப்பா அம்மா விட்டு விலகினா, அந்நிய தேசத்துல பயங்கரமா நிந்திக்கப்பட்டான். எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்கள உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி திட்டத்தை வச்சுட்டார். அவருடைய கண்ணோட்டம் வித்தியாசமா இருந்தது. அவருடைய கண்ணோட்டத்தின்படி ஏற்ற வேளையில அவங்க 2 பேரும் என்ன செஞ்சார், ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு கிடைத்த மேன்மை 2 பரிவாரங்களுக்கு அதிபதி அப்படின்னு. யோசேப்புக்கு கிடைத்த மேன்மை அந்நிய தேசமான எகிப்துல 2வது அதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஆவிக்குரிய லைஃப்ல யோசேப்புக்கு கிடைத்த மேன்மை அவன் நீரூற்றண்டையில கனிதருகிற செடியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை கொடுத்ததான கண்ணோட்டம் 2வது எப்படி வைத்திருக்கிறார், நம்ம ஆஸ்வாதம் அடையணும். முதலாவது நம்ம வெட்கப்பட்ட எல்லா இடத்துலையும், வெட்கம் அனுபவித்த சகல இடத்துலையும் நம்ம புகழை சந்திக்கணும், கனத்தை சந்திக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய கண்ணோட்டமாய் இருக்கிறது. 2வது காரியம், நம்ம ஆஸ்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில, பகைக்கிறப்படுகிற வேலையில, எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நம்மை குறித்துதான கண்ணோட்டம் என்ன வச்சிருக்கிறாரு, நம்ம ஆஸ்வதிக்கப்படணும். யார் நம்மளை பகைச்சாங்களோ அவங்க மத்தியிலே திரும்ப கூட்டிட்டு வந்துச்சு அந்த இடத்துல நமக்கு மேன்மையை கொடுக்கறதா ஆண்டவருடைய ஆஸ்வாதமாய் இருக்கிறது. பகைக்க வந்த ஏசா, கொலை செய்ய பண்ண வந்த ஏசா முன்னாடி ஆண்டவர் யாக்கோபு என்ன செஞ்சாரு, மேன்மைப்படுத்தினார். 2வது யோசேப்பு எங்க அவன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம அடிமைத்தனத்துக்குள்ள போனானோ அங்கேயே ஆண்டவர் அவனை வச்சு உயர்த்தினார். 2வது எங்க பகைக்கப்பட்டானோ அங்கேயே ஆண்டவர் அவனை வச்சு என்ன செஞ்சாரு, உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் தருகிறதான மேன்மையாய் இருக்கிறது. எரேமியா, நான் சின்ன பையனா இருக்கிற, எனக்கு பேச தெரியாது. ஆனா அந்த பேச தெரியாத எரேமியாவை கர்த்தர் எப்படி பார்த்தாரு, தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல பார்த்தார். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தாருடைய கண்ணோட்டம் வேற விதமா இருக்கும், ஆண்டவர் பார்க்கிற கண்ணோட்டம் இவன் ஒரு தீர்க்கதரிசி. யாரு, எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக மாறப்போகிறான். மோசே ஒரு நல்ல தலைவனாக மாறப்போகிறான். ஆண்டவருடைய கண்ணோட்டம் எப்போ எப்படி இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். நம்ம அந்த சர்க்கிளை போட்டுக்கிட்டு இதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கணும், இதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கணும்னா வாழ்க்கையில உயர்வு வராது. ஹல்லேலூயா. இதை விட்டு வெளியில போடுறதுக்கு என்ன வழி, இந்த எல்லையை உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு என்ன வழி, இந்த எரிகோ சுவரை உடைச்சிட்டு வர்றதுக்கு என்ன வழி, அதை பார்த்து ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னா ஆண்டவர் அதற்கான வழியை கொடுத்து நம்மளை உடைச்சிட்டு வெளியே வர செய்வார். படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்க சாதாரண மீனவ கூட்டம் அப்படின்னு உலகம் அவங்கள சொன்னுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, இவங்களை பார்த்து இவங்க என்னுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், உலகத்தை
கலக்குகிறவர்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவருக்கு இருந்ததுனால தான் அவங்க உலகத்தை கலக்குகளாக மாறி எல்லா இடத்துக்கும் போய் சாட்சியாக நின்றாங்க. ஆமாம், ஒரு ஸ்திரீ வந்தா ஏசப்பா இடத்துல கல்லெறிந்து கொல்லப்படும்படி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்கள உலகத்தார் என்ன சொன்னாங்க? அந்த ஸ்திரீயை பார்த்து, இவ ஒரு பாவியான பெண். எப்படி? இவ ஒரு பாவியான பெண், பாவம் செய்துட்டு வந்திருக்கிறா, இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி ஆண்டவரத்தில் கூப்பிட்டு வந்தாங்க. ஆண்டவர் அவளை பாவியா பார்க்கல, மகளே, எப்படி மகளேன்னு கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் வேற விதமாக இருக்கும். ஆண்டவரத்தில் வரும்போது அந்த பாவம்லாம் கண்ணுக்கு தெரியாது. மேலே நான் அன்பு காட்டணும், இவன் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறான், ஆனாலும் இப்போ என் சமூகத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி மகனே மகளேன்னு கூப்பிட்றது தான் ஆண்டவருடைய கண்ணோட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது நீ போய் கெட்டு சீரழிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லி தகப்பன் வெறுத்து ஒதுக்கலை. மாறாக அங்கேயே நின்று பையன் வருவானா டெய்லியும் காத்திருக்கிற, வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி மகனேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய கண்ணோட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்க்குற கண்ணோட்டத்துக்கு நம்ம ஒருபோதும் போய் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏற்ற வேலை வரும்போது ஆண்டோடைய கண்ணோட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் போது அந்த சிச்சுவேஷனே அவங்களுக்கு பதில் சொல்லும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஹல்லேலூயா. நம்ம இனிமே எப்படிப்பட்டவர்கள் அல்ல? பாவிகள் அல்ல, பாவம் செய்தவர்கள் அல்ல, உலகத்தார் அல்ல. இப்போ ஆண்டவருடைய சன்னதிக்கு வந்திருக்கிற நாம, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிற நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வாய்களை திறந்து சொல்லாமா? என் கூட செஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். சாதாரண கூட்டம் அல்ல, ராஜரீகம், ராயல்ட்டி நிறைஞ்ச கூட்டமாக இருக்கிறோம். பரிசுத்த ஜாதி. இனி பாவிகள் அல்ல, பாவம் செய்பவர்கள் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்க நாம பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பார்க்கிற கண்ணோட்டம் இதுதான். நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா.